நம்ம ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கி மூலமாக ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு எக்ஸோபிளானட் தான் WASP-121b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு எக்ஸோபிளானட். இந்த எக்ஸோபிளானட்டோட அட்மாஸ்பியர் சம்பந்தமான அந்த ஆராய்ச்சியை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க பண்ணப்போ அதில் வாட்டர் வேப்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அயன் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு மேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னது இரும்பு மேகமா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த இரும்பு மேகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 2500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸோ அங்கே இரும்பே இருந்தாலும் உருகி ஆவியாக மாறிடும். அதனால தான் அங்கே அயன் கிளவுட் அப்படிங்கிற அந்த இரும்பு மேகங்கள். என்னதான் வாட்டர் வேப்பர்ஸும் அயன் கிளவுடும் கொண்ட ஒரு அட்மாஸ்பியர் அந்த பிளானட்டுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அட்மாஸ்பியரை இழந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அதோடைய சூரியன். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான் கண்டுபிடிச்சு நம்ம பூமிக்கு அனுப்பிச்சது. இது எப்படி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக விஞ்ஞானிகள் பண்ணாங்க, இந்த எக்ஸோபிளானட் எங்கே இருக்குது, இது எதனால் அதோட சூரியன் மூலமாக அதோட அட்மாஸ்பியரை இழந்துட்டு இருக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு லாங் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாசி பண்ணி வச்சுக்கோங்க.